السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய ஏக இறைவனின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே நாம் குழுமி இருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருளால் இந்த வருடத்தினுடைய ரமலான் மாதத்தினுடைய ஒரு மாத கால நோன்பை நோற்றி அதற்கு அடுத்த மாதமான ஷவ்வால் மாதத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஜும்மாவிற்கு முந்தைய ஜும்மா, ஒரு வாரத்திற்கு முன்னாடி உள்ள அந்த ஜும்மாவில் நாம் ரமலான்ல நம்முடைய நிலைகள் எப்படி இருந்தது, ஒரு வாரத்திற்கு பிறகு இன்றைக்கு நம்முடைய நிலைகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரமலானினுடைய நாட்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் முழுக்க முழுக்க அது நமக்கு இபாதத்திற்கு அதிகம் ஆர்வத்தை ஊட்டிக்கொண்டே இருந்தது. கடமையான தொழுகைகளை தாண்டி சுன்னத்தான தொழுகைகளையும் பள்ளிவாசலில் வந்து நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு நமக்கு அந்த ரமலான் மாதம் ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தந்தது. அதே போல கடைசி 10 எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இரவு வணக்கங்களை முழுக்க முழுக்க விழித்திருந்து இரவு தொழுகை, பயானு, துவா செய்யறது, திக்ரு செய்யறது, குர்ஆனை எடுத்து ஓதுறது, இது போன்ற பல்வேறு வணக்க வழிபாடுகளின் பக்கம் நம்மை அந்த ரமலான் மாதம் கொண்டு சென்றது. இன்றைக்கு அந்த ரமலான முடிச்சு ஒரு வாரம் கூட நமக்கு ஆகல. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைகள் எப்படி இருக்கிறது? ஒரு வாரத்திற்கு முன்னாடி நாம எந்த அளவிற்கு வணக்க வழிபாட்டுல ஈடுபாட்டோடு இருந்துருமா, அதே ஈடுபாடு இன்றைக்கு நம்மள்கிட்ட இருக்குதா? எல்லா தொழுகைகளையும் பள்ளிவாசல்ல வந்து நிறைவேற்றக்கூடிய நபர்களாக இருக்கிறோமா? பள்ளிவாசலுடைய தொடர்பை நாம் அதிகம் ஏற்படுத்தி கொள்கிறோமா? அதே போல நம்ம வீட்டுல இருந்து துவா செஞ்ச, திக்ரு செஞ்ச, எவ்வளவோ பல வணக்க வழிபாடுகள்ல ஈடுபட்டோம். இப்ப அந்த துவா செய்யக்கூடிய தன்மை நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது? இறைவனை நினைத்து திக்ரு செய்யக்கூடிய தன்மை நம்மளிடத்துல எப்படி இருக்கிறது? அதே போல இறைவனுடைய வேதமான குர்ஆனை எடுத்து படிக்கிறதுல எவ்வளவோ நம்ம ஆர்வத்தோடு இருந்தோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், யார் அல்லாஹ்வினுடைய வேதத்தை ஓதி வருகிறார்களோ, வ அகாமு ஸலா, தொழுகையை நிலைநாட்டி வருகிறார்களோ, வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா, நாம வழங்கிய அந்த பொருளாதாரத்திலிருந்து ரகசியமாக வெளிப்படையாக யார் தர்மம் செய்கிறார்களோ, உலாயிக்க எர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர், இவர்கள் தான் எந்த நஷ்டமும் இல்லாத ஒரு வியாபாரத்தை செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இவர்கள் செய்யக்கூடிய அத்துணை நல்ல காரியத்திற்கும் அதனுடைய கூலியை மறுமை நாளில் பரிபூரணமாக வழங்குவான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொன்னானே, அந்த வசனத்திற்கு இணங்க ரமலான் மாதத்துல அந்த குர்ஆனுடைய தொடர்பு நம்மிடத்திலே அதிகமாக இருந்தது. அதிகமா நாம அரபியில எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தோம். அதனுடைய பொருள் என்ன அதை எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த ஒரு வார கேப்ல நாம அதே மாதிரி குர்ஆனுடைய தொடர்புல இருக்கிறப்ப என்று இந்த ஒரு வார காலத்திற்குள் நாம் ஒப்பிட்டு பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை அந்த ஏணிக்கு பெரிய அளவிலான ஒரு வித்தியாசம் அடைந்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இது போன்ற சந்தர்ப்பத்துல நாம நம்மளுடைய உள்ளத்துல பதிய வைக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள் இருக்கிறது. ரமலான் காலத்துல நாம வந்து அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டதற்கும் இப்போது அந்த ஈடுபாடு குறைந்ததற்கும் மிக முக்கியமான வித்தியாசம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்ட இறையச்சத்துல உள்ள மாற்றம் தான். நோம்புல இறையச்சம் ரொம்ப ஹை லெவல்ல இருந்துச்சு, வணக்க வழிபாடுகளும் நல்ல முறையில் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த இறையச்சம் படிப்படியாக குறைந்ததனுடைய விளைவு வணக்க வழிபாட்டிலேயும் நாம படிப்படியா குறைஞ்சு வந்துட்டே இருக்கிறோம்.
இது போன்ற சந்தர்ப்பத்துல அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எது போன்ற அறிவுரையை சொல்றாங்க? சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை தன்னுடைய வீடுகள்ல என்ன செய்யறாங்க? வணக்க வழிபாடுகள் நிறைய ஈடுபடுறாங்க. அதே போல பள்ளி வாசல்கள்லையும் அல்லாஹ்வுடைய தூதர் வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுறாங்க. எந்த அளவுக்குனா அவங்க தான் விரிப்பதற்காக பயன்படுத்தி இருக்கக்கூடிய பாயை ஒரு அறை மாதிரி ஏற்பாடு செஞ்சு அதுல இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக வணக்க வழிபாடுகள் இரவு நேரத்தில் செய்வார்களாம். பகல் நேரம் வந்து விட்டால் அந்த சுத்தி கட்டி இருக்கக்கூடிய அந்த பாயை அதை விரிப்பதற்காக விரித்து உட்காருவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துவார்களாம். இப்படியே அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் பொழுது மக்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்தார்கள். அதுக்கடுத்து மக்களுடைய நிலை எப்படி மாறிவிட்டது என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை இந்த அளவுக்கு அதிகமாக இரவு நேரத்தில் தொழுகிறாங்களே, நாமளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுக வேண்டும் என்று சொல்லி மக்களும் அதிகமாக குழுமி இரவு தொழுகைகளை தொழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த மக்களுடைய கூட்டம் அதிகமானதை பார்த்து விட்டு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவுரையை சொல்லுகிறார்கள். அந்த அறிவுரை தான் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் நாம் ஆணித்தரமாக பதிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. என்ன அறிவுரை சொன்னார்கள்? யா அய்யுஹன் நாஸ், மக்களே, குது மினல் அஅமாலி மா துதீகூன், அந்த வணக்க வழிபாடுகள்ல எது உங்களால இயன்ற வணக்க வழிபாடுகள் இருக்கிறதோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப நீங்க ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறீங்க, நிறைய செய்யணும், இன்னும் நிறைய வணக்க வழிபாடுகள் செய்யணும், நமக்கு ஆர்வம் இருந்துச்சு இல்ல. கடைசி பத்துல தூக்கத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்காம பள்ளிவாசல பகல் நேரம் ஃபுல்லா ஆண்கள் நம்ம ஏதாவது ஒரு வேலைகள்ல இருப்போம். அந்த வேலைகள்ல இருந்தாலும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே பெரும்பாலும் டயம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தாலும் இரவு நேரத்துல பள்ளிவாசல்ல குழுமி இருந்தமே, பள்ளிவாசல்ல குழுமி நிறைய வணக்க வழிபாடுகள்ல ஈடுபட்டமே, எல்லா தொழுகைகளையும் சரியாக நம்ம பங்கு பெற்றமே, அந்த தொழுகையை தாண்டி நமக்கு இந்த பள்ளிவாசல்ல எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அவ்வளவு நேரங்கள் உபரியான வணக்க வழிபாடுகள் செஞ்சமே. அப்ப இந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகள் ரொம்ப அதிகமா ஈடுபட்டமே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீங்கள் அந்த வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையில ஹுது மினல் அஅமாலி மா துதீகூன், நீங்கள் உங்களுக்கு இயன்ற அளவிற்கான அந்த வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு டே ரொம்ப ஹை லெவல்ல நீங்கள் செய்து விட்டு இன்னொரு டே வணக்க வழிபாடு இல்லாம அப்படி நீங்கள் இருந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ லா யமல்லு ஹத்தா தமல்லு, நீங்கள் சலிப்படையாதவரை அல்லாஹ் தஆலா சலிப்படைய மாட்டான். உங்களுக்கு அந்த வணக்க வழிபாடுகள்ல சலிப்பு தட்டிடக்கூடாது. ஒரு சில காலத்துல மாத்திரம் ரொம்ப அதிகமாக செய்து விட்டு இன்னொரு காலத்துல அந்த வணக்க வழிபாடுகள் செய்யறதுல உங்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டு விட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கடைசியாக இறுதியாக சொல்லுகிறார்கள், அல்லாஹ்விடத்துல செயல்களிலேயே மிகவும் விருப்பத்திற்குரியது. நாம எவ்வளவோ பல நல்லறங்கள் செய்வோம், நாம செய்யக்கூடிய செயல்களிலேயே அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பத்திற்குரியது மாதாமவ இன் கல்ல, நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் குறைவாக இருந்தாலும் அந்த குறைவாக இருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் தொடர்ச்சியாக செய்வதற்கு முயற்சி எடுங்கள். நீங்க நிறைய செய்யணும், ஒரே டயத்துல வணக்க வழிபாடுகளை ரொம்ப அதிகப்படுத்திடணும் என்று அப்படி நீங்க நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு அந்த வணக்க வழிபாடுகள் சலிப்பு தட்டும். அந்த உங்களுக்கு சலிப்பு வந்து விட்டால் இறைவன் அது போன்ற விஷயத்துல சலிப்படைவான். இறைவனுக்கு பொதுவா எந்த ஒரு சோர்வும் வரப்போறது இல்லை. நம்மளுடைய நிலை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் தஆலா நமக்கு கூலியை தருவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துறாங்க. அப்படி உணர்த்திட்டு கடைசியில என்ன சொன்னாங்க? அல்லாஹ்விடத்துல ரொம்ப விருப்பத்திற்குரியது நாம் அந்த ரமலான் நேரத்துல பயங்கர இபாதத் செஞ்சிட்டோம், இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம் என்று ரசூலுல்லாஹி சொல்லல. எப்போது நீங்கள் அமல்கள் செய்தாலும் மாதாம அந்த அமல்களை நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய பழகுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அது குறைவான காரியங்களாக இருந்தாலும் சரி, சின்ன ஒரு நல்லறமாக இருந்தாலும் சரி, அந்த சின்ன நல்லறத்தை நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி எடுங்கள். இதுதான் அல்லாஹ்விடத்தில மிகவும் விருப்பத்திற்குரியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுகிறார்களே. அப்ப இந்த செய்தியை நம்முடைய மனதில பதிய வைத்து நாமும் நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு கடமையான தொழுகையை கூட தொழாமல் விட்டால் நாம் அல்லாஹ்விடத்துல குற்றவாளியாக இருப்போமா இல்லையா? மத்த ரமலான் நேரத்துல எப்படி பள்ளிவாசலுடைய தொடர்புல இருந்தோம்? பாங்கு சொன்ன உடனே உள்ள வந்து உட்கார்ந்தமே, இகாமத் சொல்றதுக்கு முன்னாடியே பள்ளிவாசல்ல வந்து இருந்தமே,
பள்ளிவாசலே அதிக நேரங்களை செலவிடக்கூடிய நபர்களாக இருந்தமே. அப்ப அதே போன்று இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயும் நமக்கு செலவிடுவதற்கு என்ன பிரச்சனை? ரமலான் நேரத்துல பள்ளிவாசல்ல நிறைய நேரத்தை செலவிட்டதுனால நமக்கு இந்த உலகத்துல இழப்புகள் ஏதாவது ஏற்பட்டுச்சா? பொருளாதார ரீதியில் ஏதாவது நம்ம சிரமத்தை சந்திச்சிட்டோமா? இன்னும் சொல்ல போன ரமலான்ல எவ்வளவோ அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கண்ணு முன்னாடி பார்த்திருப்போம். ஏன்னா நம்ம வேலைக்கு போகக்கூடிய நேரங்கள் குறைவாக இருந்திருக்கும், இபாதத்திற்கு ஒதுக்கக்கூடிய நேரங்கள் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் செலவுகளை நீங்க எடுத்து பார்த்தால் ரமலான் மாதத்துல நமக்கு வரக்கூடிய செலவுகள் அதிகமாக இருக்கும். டிரெஸ் வாங்குறதுக்கு நிறைய செலவழிச்சிருப்போம், சித்ரா கொடுக்கிறதுக்கு பொருளாதாரத்தை செலவழிச்சிருப்போம், இன்னும் குடும்ப தேவைக்காக மத்த நாட்கள்ல குடும்பத்தில் ஆகக்கூடிய செலவை விட நோன்பினுடைய காலத்துல எவ்வளவோ 2 மடங்கு அதிகமாக செலவாகும். அப்ப அவ்வளவு செலவாகியும் நாம அந்த ரமலான்ல ஏதாவது கஷ்டப்பட்டோமா? பொருளாதாரத்திற்கு ஏதாவது சிரமப்பட்டு எனக்கு யாராவது கொடுத்து உதவி செய்யுங்கன்னு சொன்னமா? அல்லாஹ் தஆலா நமக்கு இருக்கிற பொருளாதாரத்திலேயே நமக்கு அதிகமான பரக்கத் செய்திருந்தானா இல்லையா? அப்ப அந்த பள்ளிவாசலோடு அதிகமா நம்ம தொடர்புல இருந்தது, வணக்க வழிபாட்டில் நிறைய முக்கியத்துவம் கொடுத்தது, அது நமக்கு பொருளாதாரத்துல எந்த ஒரு சிரமத்தை ஏற்படுத்தல ரமலான் மாசத்துல. இப்போதும் நாம் அதை கையில் எடுத்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய பொருளாதாரம் பாதிக்காது. நீங்க பள்ளிவாசல்ல அதிக நேரம் செலவிட்டு நீங்க எல்லா தொழுகைகளுக்கு பள்ளிவாசல் வந்து தொழுகிற பொழுது இதுல நமக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு சிக்கலும் வரப்போறது இல்லை, அல்லது வேற ஏதாவது சிக்கல் வருமா? நாம் இப்படி இந்த பள்ளிவாசலோடு தொடர்புல இருக்கிறதுனால இந்த உலகத்துல நம்முடைய பாதிப்புகள் ஏதாவது நமக்கு இருக்குதா? எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நாம முழுக்க முழுக்க இறைவனுடைய அந்த வணக்க வழிபாடுகள்ல எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறோமோ அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த உலக வாழ்க்கையையும் சிறப்பாக ஆக்குவான், மறுமையினுடைய வாழ்க்கையையும் சிறப்பாக ஆக்குவான். அப்ப அவ்வளவு நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு தலைகீழான ஒரு மாற்றம் வருதுன்னு சொன்னால் அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாம உணர்ந்து கொள்ள வேண்டியது, நாம அந்த ரமலான்ல எடுத்த பயிற்சியை ஒழுங்கா எடுக்கல. அல்லாஹ் தஆலா இறையச்சத்துக்காகத்தான் நோன்பை கடமையாக்கினதை சொன்னானே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் வ குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோல் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை எந்த அளவிற்கு அஞ்சுகிறீர்கள் என்ற அந்த இறையச்சத்திற்காகத்தான் இறைவன் நோன்பை கடமையாக்கியதை சொல்றானே. அப்ப அந்த 1 மாத காலமும் அல்லாஹ் நமக்கு இறையச்சத்தினுடைய பயிற்சியை கொடுக்கிறான் என்று சொன்னால் நாம் அந்த பயிற்சியை முறையாக எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த 1 வாரத்திலேயே நம்முடைய வாழ்க்கை தலைகீழான ஒரு மாற்றமா இருக்குதுன்னா நாம் அந்த நோன்புல எடுக்க வேண்டிய பயிற்சியை சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை. அப்ப இதுல எங்க பிரச்சனை இருக்கிறது? ரமலானுடைய நேரங்கள்ல ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு நம்ம கட்டுப்படாம இருக்கிறோம். இப்போ ஷைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு கட்டுப்படுகிறோம். அந்த சைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு கட்டுப்படுவதுதான் இன்றைக்கு நம்முடைய இபாதத்துகள்ல நிறைய பின்னடைவுகள் வருவதற்கு காரணம். அதனால அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய அறிவுரைகள்ல இந்த ஷைத்தானை பற்றியும் நமக்கு கடுமையாக எச்சரிக்கிறார். அந்த ஷைத்தானுடைய விஷயங்கள் நீங்க கவனமா இருந்துக்கிடுங்க. இந்த உலகத்துல இருக்கிறப்ப அவன் உங்களை பல விஷயங்கள்ல தவறாக வழிநடத்தி கொண்டு போவான். உங்களை இஸ்லாமிய தொடர்பை விட்டு வெளியே கொண்டு வருவதற்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு காரியங்களை ஷைத்தான் உங்களை செய்வான். நீங்க அந்த ரமலானுடைய நேரத்துல எப்படி அந்த சைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு அடிபணியாமல் இருந்தீர்களோ அதே போல எல்லா நாட்களிலேயும் நாம் சைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு அடிபணியாமல் இருந்து விட்டால் அது நம்மளுடைய வாழ்க்கை எல்லா நேரங்களிலேயும் இபாதத்துகள்ல ஒரே நிலைகளில் இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் அதனால் தான் சொல்லுகிறான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், இறைவனுடைய வாக்குறுதி அது நிச்சயம் நடக்கக்கூடியது. மறுமையை பத்தி அல்லாஹ் பேசுறான். இன்னைக்கு நாம எல்லாருமே மறுமையை நம்புறோமா இல்லையா? இந்த உலகம் எல்லாம் ஒரு நாள் அழிக்கப்படும். அழிக்கப்பட்ட பிறகு நம்ம எல்லாரும் அல்லாஹ்விடத்துல போய் நிறுத்தப்படுவோம். அப்படி அல்லாஹ்விடத்தில் நிறுத்தப்பட்டு இறைவன் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் அதில் இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் அக்கு வேறாக ஆணி வேறாக அல்லாஹ் தஆலா மறுமையில விசாரிப்பான் என்கிற அந்த நம்பிக்கை இருக்குது. அதை பத்தி அல்லாஹ் தஆலா அறிவுறுத்துறான். மனிதர்களே, இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது உண்மையானது. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, நீங்கள் வாழக்கூடிய உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். ஏன்னா இந்த உலகம் உங்களை என்ன செஞ்சிரும்? எதுக்காக நாம் இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிறோமோ, அல்லாஹ் தஆலா எதுக்கு நம்மளை இந்த உலகத்துல படைச்சானோ அந்த நோக்கத்தை மறந்து முழுக்க முழுக்க உலகத்தை நோக்கியே பயணிக்கக்கூடிய நபர்களாக மாறிடுவோம். அதனாலதான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். வலா யமுர்ரன்னகும் பில்லாஹில் குரூர்,
அதே போல ஏமாற்றுக்காரனாக இருக்கிற ஷைத்தானும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். பல வழிகள்ல உங்களுடைய வாழ்க்கையில வருவான். எப்படியாவது அவனை இந்த மனிதனை கொஞ்சம் கொஞ்சமா வழிகெடுத்துறணும் என்று வருவான். இப்படி வருகிற பொழுது நீங்கள் அந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு அடிபணிந்து அந்த ஏமாற்றுக்காரனுடைய வலையில் விழுந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான், இன்ன ஷைத்தானலக்கும் அது, அந்த ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான். இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு, அவன் தன்னுடைய படைபட்டாளத்தை அழைப்பதெல்லாம் லி யகூனு மின் அஸ்ஹாபி ஸஈர், தன்னுடைய அந்த ஷைத்தானுடைய படைபட்டாளத்தில் இருக்கக்கூடியவர்கள் நரகவாசியாக மாற வேண்டும் என்பதற்காக அவன் இந்த மனிதர்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறான். எனவே நீங்கள் அந்த ஷைத்தானை எதிரியாகவே பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அவனை நண்பனாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் அவனை எதிரியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறானே. அதே போல குர்ஆன்ல இன்னொரு வசனத்திலே சொல்லுகிறான், லஅனஹுல்லா, அல்லாஹ் அந்த சைத்தானை சபிக்கிறான். சைத்தானை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல அறிமுகப்படுத்தும் பொழுதே லஅனஹுல்லா, சைத்தானை அல்லாஹ் சபிக்கிறான். ஏன் அல்லாஹ் சபிக்கிறான் தெரியுமா? அதற்குரிய காரணம் அடுத்து வருகிறது. வகால லஅத்தகிதன்ன மின் இபாதிக நஸீபன் மஃப்ரூதா, அந்த சைத்தான் இறைவனிடத்திலேயே சொல்லுகிறான், உன்னுடைய அடியார்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையினரை நான் என்னுடைய வழிக்காக நான் எடுத்துக்கொள்வேன். எல்லா நபர்களை என்னால் வழிகெடுக்க முடியாது. உன்னுடைய அடியார்களிலும் சில நபர்கள் இருப்பார்கள், எவ்வளவு நான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினாலும், அவங்களை இபாதத்திலிருந்து சருக செஞ்சாலும், ஒழுக்க விஷயத்துல சருக செஞ்சாலும், கொள்கை விஷயத்துல சருக செய்தாலும், எப்படியெல்லாம் இந்த மனிதர்கள் நரகத்திற்கு கொண்டு வரலாம் என்று எவ்வளவு நான் சதி திட்டம் தீட்டினாலும் சில ஆட்கள் என்னுடைய ஊசலாட்டத்திற்கு அடிபணியவே மாட்டாங்க. அவங்க உன்னுடைய அந்த கட்டுப்பாட்டுல கரெக்டாக இருந்து கொள்வார்கள். ஆனால் இன்னும் சில உன்னுடைய அடியார்களை நான் என்ன செய்து கொள்வேன், என்னுடைய வழிக்காகவே நான் எடுத்துக்கொள்வேன். அப்படி எடுத்துக்கொண்டு வர உகில் என்னகும், அவங்களை எப்படியெல்லாம் வழிகெடுக்க முடியுமோ நான் அப்படி வழிகெடுப்பேன். உமன்னி என்னகும், இன்னும் அவர்களுக்கு நிறைய ஆசை வார்த்தையை தூண்டுவேன். பொதுவா மனிதன் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை நேர் எதிர்மறையா சொன்னா கூட சில நேரம் செய்ய மாட்டான். அதுவே ஆசை வார்த்தையை தூண்டி காட்டுறோம்னு வைங்க, ஒரு விஷயத்துல ஆசை வார்த்தை தூண்டப்படுகிற பொழுது மனிதன் எளிதில் அதுல போய் விழக்கூடியவனாக இருக்கிறான். இன்னைக்கு எவ்வளவு விளம்பரங்கள்லாம் வரக்கூடியதனுடைய நோக்கம் என்ன? விளம்பரம் எல்லாம் முழுக்க முழுக்க நம்முடைய ஆசையை தூண்டி இன்றைக்கு அந்த பொருட்களை வாங்க வைக்கிறது. இதுதான் இந்த விளம்பரத்தினுடைய நோக்கமா இருக்குது. ஷைத்தான் என்ன பண்ணுவான, இந்த மனிதர்களை வழிகெடுப்பதற்காக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான கோணத்துல வழிகெடுப்பான். சில நபர்களுக்கு அப்படி ஆசை வார்த்தையை தூண்டுவான். இன்னும் அந்த நபர்களுக்கு அந்த ஷைத்தான் சில விஷயங்களை ஏவுவான். அவர்கள் அந்த விலங்கினங்களுடைய காதுகளை அறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் அந்த ஷைத்தான் அந்த நபர்களுக்கு ஏவுவான். இவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பையே மாறு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப அந்த அளவுக்கு என்னென்ன ஷைத்தான் சொல்றானோ, ஷைத்தான் சொல்லக்கூடிய அத்துணை செயல்களையும் செய்யக்கூடிய அளவிற்கு இறைவனுடைய அடியார்கள் சில நபர்கள் மாறி போய் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து சொல்லுகிறான், அல்லாஹ்வை விட்டுவிட்டு யார் ஷைத்தானை ஒரு பொறுப்பாளராக எடுத்துக் கொள்கிறாரோ ஃபக்கத் ஹஸிர ஹுஸ்ரானம் முபீனா, அவர் தெளிவாகவே வழிகட்டு விட்டார். அப்ப இப்ப நாம எந்த நிலையில இருக்கிறோம்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய நிலை எப்படி இருந்துச்சு? இப்ப நம்முடைய நிலைகள்ல எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்குது? அதுல இபாதத்துகள்ல நாம பழைய மாதிரியே இருந்து விட்டால் பிரச்சனை இல்லை. அதுல இபாதத்துகள் ரொம்ப நாம் குறைந்து போய்விட்டால், இன்னும் இபாதத்தை இல்லாத சில ஆட்களுடைய நிலைகள்ல எப்படி வந்துருச்சு? பெருநாள் தொழுகைக்கு திடல்ல வந்து தொழுதிருப்பாங்க, அதற்கு அடுத்த தொழுகை என்று பார்த்தால் இன்னைக்கு ஜும்மாவுக்கு வந்திருப்பாங்க. அப்ப இதர தொழுகைகள் எல்லாம் இடைப்பட்ட நாட்கள்ல உள்ள அந்த கடமையான தொழுகைகள் எல்லாம், அப்ப அந்த கடமையான தொழுகைகளை கூட தொழ முடியாத அளவிற்கு நம்மளுடைய வாழ்க்கை மாறி வருகிறது என்று சொன்னால், அப்ப நம்ம அந்த குறைந்த காலத்துல நம்மளுடைய உள்ளத்துல இறையச்சை இல்லாததுனால எந்த அளவுக்கு ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு அடிபணிந்து இருக்கிறோம்னு பாருங்க. இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், ஷைத்தான் இந்த நபர்களுக்கு பல விஷயங்களை வாக்குறுதியாக கொடுப்பான். இன்னும் அவர்களுக்கு பல விஷயங்களை ஷைத்தான் அவர்களுக்கு ஆசை வார்த்தையாக சொல்லுவான். ஆனால் ஷைத்தான் சொல்லக்கூடிய அத்துணையும் அது நஷ்டமாகத்தான் இருக்கும், அதுல ஏமாற்றமாகத்தான் இருக்கும்.
அவன் சொல்லக்கூடிய அனைத்தும் இது இந்த மனிதனுக்கு உதவக்கூடியதாக இருக்காது, அது இந்த மனிதனை நஷ்டத்துல கொண்டு போய் தள்ளக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த வசனங்கள்ல கடைசியில் அல்லாஹ் சொல்லுகிறான், உலாஇக மஅவாஹும் ஜஹன்னம். இப்படி யார் இந்த உலகத்துல இருக்கிறப்ப இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுடைய தங்குமிடம் மறுமையிலே நரகம்தான். வலா யஜீதுன அன்ஹா மஹீஸா. இவர்களுக்கு அந்த நரகத்தை விட்டு வேற தப்பித்து செல்வதற்கு எந்த இடமும் இருக்காது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறானே. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, இதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் இருக்குது. ரமலான்ல எடுத்துக்கொண்ட பயிற்சியை இப்போதும் நாம் அதுல ஓரளவு தொடர்ச்சியாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம நம்முடைய வாழ்க்கையில கரெக்டா இருக்கிறோம்னு அர்த்தம். அல்லது அப்படியே தலைகீழாக நம்முடைய வாழ்க்கை மாறி போய் இருக்கிறது, இபாதத்தை இல்லாமல் மார்க்கத்தினுடைய தொடர்பே இல்லாமல் நாம் போகிறோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையில சைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு செவி சாய்க்கிறோம் என்று அர்த்தம். இன்னும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லக்கூடிய ஒரு நபிமொழி முஸ்னத் அஹமது என்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஷைத்தானுடைய வேலைகள் எப்படிப்பட்ட விஷயங்களாக இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகைப்படுத்தி சொல்லுகிறார்கள். இன்ன ஷைத்தான கஅதலி இப்னி ஆதம் பி அத்ருகிஹி. ஷைத்தான் என்ன செய்வான், இந்த மக்களுடைய அனைத்து பாதைகளிலேயும் அவன் உட்கார்ந்து கொள்வான். நாம செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்களா இருந்தாலும் எல்லா செயல்களிலும் என்ன செய்வானா, ஷைத்தான் உட்கார்ந்துக்குவானா. எதுக்கு உட்காருவான்? நமக்கு நல்ல வழியை காட்டுறதுக்கா? இன்னும் நம்ம நிறைய நன்மை செஞ்சு மறுமையில சொர்க்கம் போறதுக்கா? இவனை நன்மை செஞ்ச விடாம இருக்க என்ன பண்ணலாம்? இவனை எப்படி போல பாவம் செய்யக்கூடிய ஆட்களா மாத்தலாம்? இவனை எப்படி நரகத்துல கொண்டு போய் தள்ளக்கூடியவனா இருக்கலாம் என்று சொல்லி நாம் இந்த உலகத்துல எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்ய நினைத்தாலும் அவ்வளவு நல்ல காரியத்திலையும் சைத்தான் என்ன செய்வானாம், வந்து உட்கார்ந்து நம்மளை வந்து டைவர்ட் பண்ணக்கூடிய, நம்முடைய உள்ளத்துல வேற மாதிரியான எண்ணத்தை போடக்கூடிய அந்த ஒரு வேலையை சைத்தான் செய்வான். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 விஷயத்தை உதாரணம் சொல்லுகிறார்கள். ஃபகஅதலஹு பி தரீகல் இஸ்லாம். ஒருவன் இந்த இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிற பொழுது, இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிற பொழுது அதிலும் ஷைத்தான் வந்து உட்கார்ந்து கொள்வான். அப்படி ஷைத்தான் வந்து உட்கார்ந்து விட்டு சொல்லுவானா, காதல நீ வந்து இப்படி இஸ்லாத்தை ஏற்கிறியா துஸ்லிமு, நீ இஸ்லாத்தை ஏற்கிறாய், ததரு தீனக, உன்னுடைய கொள்கை நீ எப்படி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த அந்த கொள்கையெல்லாம் நீ விட்டு விட்டு போகிறாயே. அதே மாதிரி தீன ஆபாயிக், உன்னுடைய முன்னோர்களுடைய கொள்கையை நீ விட்டு விட்டு போறாயே. ஆபாயி அபி, உன்னுடைய தந்தையினுடைய முன்னோர்களுடைய கொள்கையெல்லாம் விட்டுட்டு போறிய. இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஜாலியா இருந்த, இதுக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருந்த, இது எல்லாத்தையுமே விட்டுட்டு நீ இந்த இஸ்லாத்தை ஏற்க போறாயா என்று அவன் அந்த இஸ்லாத்தை கடைபிடிக்க நினைக்கிற பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஷைத்தான் ஆசை வார்த்தை சொல்லுவான. அப்படி ஆசை வார்த்தை சொல்லுகிற பொழுது யார் அந்த ஷைத்தானுக்கு இல்ல நான் அவனுக்கு கட்டுப்பட மாட்டேன், நீ என்னை தவற வழி நடத்துற, நான் உனக்கு மாறு செய்யக்கூடியவனாகத்தான் இருப்பேன் என்று யார் இருக்கிறானோ அவன் தான் இஸ்லாத்தை ஏற்றவனாக இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவனாக இருப்பான். அதே மாதிரி சும்மா கஅதல ஹுபி தரீகில் ஹிஜ்ரா, ஒரு மனிதன் ஹிஜ்ரத் பயணத்துக்காக போறான். ஹிஜ்ரத்ங்கிறது எப்ப போகணும், அதுக்குன்னு மார்க்கத்துல சில கண்டிஷன்லாம் இருக்குது. நாம இந்த நாட்டுல வந்து இஸ்லாத்தை கடைபிடிக்கவே முடியாது, அப்படி இஸ்லாத்தை கடைபிடிச்சா உயிரோடவே வாழ முடியாது என்கிற அளவிற்கு ஒருவருக்கு ஒரு கடுமையான நெருக்கடி வருகிற பொழுதுதான் நாம் அந்த இடத்தை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போகக்கூடிய ஒரு சட்டத்தை இஸ்லாம் சொல்லுது. இப்படி ஒரு ஆள் ஹிஜ்ரத் பண்ணி நான் இந்த எனக்கு இஸ்லாம் தான் முக்கியம், எனக்கு ஈமான் தான் முக்கியம், நான் இந்த இஸ்லாத்திற்காக நான் எல்லாத்தையும் தியாகம் செய்ய தயாரா இருக்கிறேன் என்று ஒருவன் அந்த ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்ள போகும் பொழுது அங்கு வந்து உட்கார்ந்து சொல்லுவானா, நீ வந்து ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்ள போகிறாயே, துஹாஜிரு, நீ ஹிஜ்ரத் செய்கிறாயே, உன்னுடைய இந்த பூமியை நீ விட்டுட்டு போறியா, நீ சம்பாதித்த சம்பாத்தியத்தை விட்டுட்டு போறியா, உன்னுடைய சொந்த பந்தத்தை விட்டுட்டு போறியா, எல்லாத்தையும் விட்டு நீ ஹிஜ்ரத் பண்ணி போக போறிய, இவ்வளவு கஷ்டம் உனக்கு தேவைதானா என்று ஹிஜ்ரத் செய்ய நினைக்கும் பொழுதும் அந்த இடத்துல வந்து ஷைத்தான் சொல்லுவானா. அந்த சந்தர்ப்பத்திலேயும் யார் அந்த ஷைத்தானுக்கு மாறு செய்கிறானோ அவன் தான் இறைவன் சொல்லக்கூடிய அந்த ஹிஜ்ரத் என்கிற அந்த ஒரு நல்ல காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிப்பார். திரும்ப அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சும்ம கஅதலஹு பி தரீகில் ஜிஹாத், ஜிஹாதுடைய பாதையிலேயும் ஷைத்தான் அமர்ந்து கொள்வான். அந்த ஜிஹாதுக்கும் மார்க்கத்துல சில சட்டதிட்டங்கள் இருக்கிறது. எப்போது நாம ஜிஹாது பண்ணணும், ஜிஹாது யார் மீது கடமை, அதற்கு மார்க்கம் சில வரையறைகளை சொல்லுகிறது. இப்ப அந்த வரையறைக்கு உட்பட்டு ஒருவர் இருக்கிற போது இந்த இறைவனுடைய மார்க்கத்துக்காக போர் செய்ய ஒரு ஆள் வர்றாருன்னு வைங்க, அந்த இடத்துல வந்து ஷைத்தான் உட்கார்ந்து சொல்லுவானா, நீ வந்து இப்படி ஜிஹாது பண்ண போறிய,
நீ உன்னுடைய உயிரையே கொடுக்க தயாரா இருக்கிறிய, உன்னுடைய பொருளாதாரத்தையே கொடுக்க தயாரா இருக்கிறிய, நீ அடுத்தவனோடு சண்டையிடுகிறையே, நீ இந்த போர்க்களத்திலேயே கொல்லப்பட்டு விடுவாய். நீ இந்த போர்க்களத்திலேயே கொல்லப்பட்டு விட்டால் உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அடுத்தவர்கள் பங்கு வச்சுட்டு போயிடுவாங்களே, அதுக்கு நீ ஆசைப்படுறியா? நீ திருமணம் முடித்த உன்னுடைய மனைவியர்களை நீ இறந்த பிறகு அவங்களை வேற ஆண்கள் திருமணம் முடிச்சுக்குவாங்களே, அதுக்கு நீ ஆசைப்படுவியா? அதுக்கு நீ இந்த போர்க்களத்துல போனா உன்னுடைய உயிர் போயிருமே, நீ போர்க்களத்துக்கு போகாத, உன்னுடைய உயிரை கொடுக்கிற அளவிற்கு நீ வராத, உன்னுடைய பொருளாதாரத்தை இழக்கிற அளவுக்கு வராத என்று அந்த ஒரு நல்ல காரியத்தை செய்கிற பொழுது அந்த இடத்துல சைத்தான் உட்கார்ந்து சொல்லுவானா. அப்படி அந்த இடத்துல சொல்லுகிற பொழுது யார் அந்த சைத்தானுக்கு மாறு செய்கிறானோ அவன் தான் இந்த ஜிஹாதை செய்வான். இப்படிதான் ஒட்டுமொத்த ஒரு வாழ்க்கையும். நாம இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஒரு 3 உதாரணம். இப்ப நாம ஒரு தொலை வரணும்னு வைங்க, நம்மள தொலை வர விடாம தடுக்கிறதுக்கு என்ன செய்வான்? நீ இப்படி பள்ளிவாசல நோக்கி போறீங்க, இந்த டயத்துல வியாபாரத்துக்கு போ, வியாபாரத்துல போனா நீ நிறைய லாபம் சம்பாதிக்கலாமே, அல்லது இந்த டயத்துல உன் நண்பர்களோடு செலவிடு, உன்னுடைய நண்பர்களோடு செலவிடுகிற பொழுது நீ ஜாலியா சந்தோஷமா இருக்கலாமே, உன்னுடைய நட்பு வட்டத்தை இன்னும் நீ அதிகப்படுத்தலாம, பலப்படுத்திக் கொள்ளலாமே. இந்த வெள்ளிக்கிழமை வர்றோம்ல, அதுல நாம பல ஆட்கள் போட்டி போட்டுக்கிட்டு இருப்போம். நாம முதல் நேரத்துக்கு வரணும், சீக்கிரம் நமக்கு ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கிற நன்மை கிடைக்கும் என்று போட்டி போட்டு சீக்கிரம் வருவோம். நம்மளுடைய உள்ளத்துல எந்த எண்ணம் தோணும்? நீ எதுக்கு ஒவ்வொரு தடவை இப்படி ஃபர்ஸ்ட் போற? நீ அந்த டயத்துல கொஞ்சம் கடையை கொஞ்சம் அதிக நேரம் திறந்து வைத்திருந்தால் உனக்கு லாபம் கிடைக்குமா இல்லையா? அல்லது அந்த டயத்துல குடும்பத்தோடு கொஞ்சம் நேரத்தை செலவழித்தால் உன்னுடைய குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்குமா இல்லையா? அதையெல்லாம் விட்டுட்டு நீ எதுக்கு இப்படி பள்ளிவாசலுக்கு எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்ய நினைத்தாலும் அதுல சைத்தான் இடையில் நம்மை இடைமறித்து அந்த காரியத்தை செய்ய விடாமல் தடுப்பான். அப்படி செய்ய விடாமல் தடுப்பது சைத்தானுடைய ஒரு வேலை. இவ்வளவு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு கடைசியில சொல்லுகிறார்கள், ஃபமன் ஃபஅல ذلك, யார் அந்த சைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு கட்டுப்படாமல் முழுக்க முழுக்க இறைவனுக்காக நல்ல காரியங்களை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறார்களோ, கான ஹக்கன் அலல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வின் மீது அவர்களுக்கு ஒரு உரிமை வந்துவிட்டது. என்னது? ஐயுதுஹிலஹுல் ஜன்னா, இப்படி எனக்காக இந்த நல்ல காரியத்தில் ஈடுபடுகிறானே இவனை நான் மறுமையில் சொர்க்கத்துல கொண்டு போகணும், இது இறைவன் மீது ஒரு உரிமையாகவே ஆகிவிட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களே. அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு நாமும் எவ்வளவோ பல நல்ல காரியங்களை செய்ய நினைக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலேயும் பல சைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு நம்ம கட்டுப்பட்டு அந்த நல்ல காரியத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மந்த நிலையை நம்ம கொண்டு வருவோம். அப்படி அந்த மந்த நிலை ஒரு கட்டத்தில் அந்த நல்ல காரியமே நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியாத அளவுக்கு மாறி போய்விடும். அப்ப இது போன்ற நிலைகளில் இருந்து மாறி நாம் அந்த ரமலானுடைய நாட்கள்ல எப்படி அந்த இறையச்சத்தினுடைய ஒரு மிகுதியினால பல நன்மையான காரியங்களை செஞ்சோமோ, கடமையான வணக்கங்களை செஞ்சோமோ, உபரியான வணக்கங்களை செஞ்சோமோ, இரவு நேர தொழுகைகளில் ஈடுபட்டோமோ, அந்த இரவு தொழுகை வெறுமனே ரமலானுக்காக மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால் நம்ம அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி, அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானினுடைய நாட்களிலேயும் ரமலான் அல்லாத நாட்களிலேயும் இரவு தொழுகையாக 8 ரக்காயத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப அந்த இரவு தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் ரமலான்ல மட்டும் நமக்கு ஆக்கல, ரமலான் அல்லாத நாட்களிலேயும் அது போன்ற தொழுகை தொழுவதற்கு நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அப்ப இது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொண்டு நாம் அந்த ரமலானுடைய நாட்கள்ல எந்த அளவிற்கு இபாதத்துகள்ல ஈடுபட்டோமோ அது இந்த குறிப்பிட்ட இந்த சில நாட்களுக்குள்ள அதுல சில பந்தநிலை ஏற்பட்டால் நம்மை சைத்தான் வேற எங்கேயோ கொண்டு போக நினைக்கிறான், சைத்தான் தன்னுடைய வலைகள்ல நம்மளை வீழ்த்த நினைக்கிறான் என்பதை நாம் பார்த்து கொண்டு நாம் அந்த சந்தர்ப்பத்தில் இறையச்சத்தை வளர்த்து கொண்டோமேயானால் அது நம்மளுடைய அந்த வணக்க வழிபாடுகளை நாம் சரியாக கொண்டு வருவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்லுகிற பொழுது, இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹு தாயிஃபு மினஷ் ஷைத்தானி தذكروا فإذا هم مبصرون. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இறைவனை அஞ்சக்கூடிய நபர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அப்படி அந்த இறைவனை அஞ்சக்கூடிய நபர்களிடத்துல ஷைத்தான்களிலிருந்து ஒரு பெரும் கூட்டம் அவர்களை வழிகெடுக்க நினைத்தாலும் அவர்களுடைய உள்ளத்துல இறையச்சம் இருக்கின்ற காரணத்தினால் எப்போது அந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டம் வருகிறதோ தذكروا, இறைவனை நினைத்து பார்க்க ஆரம்பிப்பார்கள். அந்த இடத்தில் அவர்கள் கண் விழித்துக் கொள்வார்கள், என்னை சைத்தான் எங்கேயோ கொண்டு போய் தள்ள போறான்,
நிறைய தீமையில கொண்டு போய் தள்ள போறான், அல்லது நன்மை செய்ய விடாம என்னை ஆக்க போறான் என்ற அந்த சந்தர்ப்பத்தில் இறைவனை நினைத்து அவர்கள் சுதாகரித்துக் கொள்வார்கள், கண்பளித்துக் கொள்வார்கள். அதற்கடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஷைத்தான் மீண்டும் மீண்டும் பல தடவை அவர்களை தாக்குதல் தொடுக்க நினைக்கும் பொழுது, அவங்களை தன்னுடைய ஊசலாட்டத்தில் வீழ்த்த நினைக்கும் பொழுது, அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இரையச்சம் ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 1000 தடவை இந்த ஷைத்தான் தாக்குதல் தொடுக்க வந்தாலும் அந்த இரையச்சவாதிகள் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு கட்டுப்பட மாட்டார்கள் என்கிற ஒரு தகவலை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறானே. இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை பொய்யாக இருக்காது, இறைவன் சொல்லக்கூடிய தத்துவம் அது நடைமுறைக்கு மாற்றமாக இருக்காது. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நாம் அப்படி நடக்கிறோம்னா நாம இறையச்சத்துல கொஞ்சம் குறை வைக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அந்த இறையச்சத்தை அதிகப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால், இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நபர்களாக மாறிவிட்டோம் என்று சொன்னால், நாம் நம்மளுடைய வாழ்க்கையை எல்லா நேரங்களிலேயும் ஒரே மாதிரி ஆக்கிக் கொள்ளலாம். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் எதிர்பார்த்தார்கள். நாம் செய்யக்கூடிய அமல்களிலேயே மிகவும் விருப்பத்திற்குரியது மாதாமவையின் கல்ல, நாம் செய்யக்கூடிய காரியங்கள் குறைவாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்வதுதான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பத்திற்குரியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அதையும் மனதில் பதிய வைத்துக் கொண்டு இபாதத்தில் எல்லா நேரங்களிலேயும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம மாறுவோம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என கூறி எனது முதல் உரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.